यदाग्निदाहिया शक्ति रामकृष्णे स्थिता हिया सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீ ராமகிருஷ்ணரில் உரைபவளும் அனைத்து அறிவு வடிவாளனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். பராபர கண்ணி தொடர் வகுப்பில் நாம் சென்ற வாரம் உற்று அறியும் என் அறிவும் உட்கருவி போல் சவிமாண்டு அற்றும் இன்பம் தந்திலையோ ஐயா பராபரமே, அதைத் தொடர்ந்து சொல்லால் அடங்கா சுகக்கடலில் வாய்மடுக்கின் அல்லால் என் தாகம் அருமோ பராபரமே என்ற 2 கன்னிகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது பாராயோ என்னை முகம் பார்த்தொரு கால் என் கவலை தீராயோ வாய்த்திறந்து செப்பாய் பராபரமே என்ற கன்னியின் பொருளை இப்போது பார்ப்போம். சென்ற வாரம் சொல்லால் அடங்கா சுகக்கடலில் வாய்மடுக்கி நல்லால் என் தாகம் அருமோ பராபரமே, இது தான் அடைய வேண்டிய அந்த இறை அனுபூதி, தெய்வீக நிலை, அதாவது என்னுள்ளே உரைகின்ற அந்த பரமனை பிரிந்திருக்கிறேன், இந்த உலகோடும் இந்த உடம்போடும் ஒன்றுபட்டு உன்னை பிரிந்திருக்கிறேன். இந்த நிலையிலிருந்து எப்படி நான் விடுபடுவது, எப்போது விடுபடுவது? உன்னிடத்தில் ஆழ்ந்து உன்மயமாகி அந்த சுகக்கடலில் மூழ்கி அந்த தடையற்ற ஆனந்தத்தை எப்போது பெறுவேன்? அந்த ஒரு இயக்கத்தை அந்த கண்ணில் வெளிப்படுத்தினார். ஆனால் எனக்கு அந்த சக்தி இல்லை. என்னுடைய மனத்தை புலன்களிலிருந்து விடுவித்து உன் திருவடியிலேயே நிலைபெற செய்து ஆன்மீக சாதனைகள் செய்து அந்த அனுபூதியை அடைவதற்கான முயற்சியை நான் செய்கின்ற போது அது என்னால் முடியவில்லை என்ற ஒரு நிலைக்கு நான் வந்துவிட்டேன். ஆனாலும் உன்னை அடையவில்லையே என்ற ஒரு தாகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையை பார்த்து எனக்கு ஒரு ஆறுதலாச்சும் சொல்லக்கூடாதா? அதாவது நீ என்னை இந்த எல்லைக்குட்பட்ட நிலையிலிருந்து விடுவித்து உன் நிலையில் அழுத்தி விடுவது அல்லது உன் நிலையில் சேர்த்து விடுவதற்கு முடியாவிட்டால் ஒரு ஆறுதல் வார்த்தையாவது சொல்லலாமே, அதையாவது உன்னால் சொல்ல முடியாதா என்று வேதனைப்பட இந்த கன்னியை அருளியிருக்கிறார். பொதுவாகவே எல்லோருக்குமே ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கவலையிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நம்ம கோயில்களுக்கு போகிறோம், பல பெரியவங்களையும் பார்க்குறோம், அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அந்த கவலையிலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது முயற்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். குருதேவர் மகா சமாதிக்கு பிறகு அவருடைய இல்லரசு துறவரசர்கள் எல்லோருமே அந்த மகேந்திரநாத் குப்தர் எழுதுகிறார், கப்பலில் போயிட்டு இருந்த அந்த கப்பல் உடைந்து தண்ணீரில் மூழ்கிட்ட பிறகு அதில் இருக்கவங்கெல்லாம் எப்படி கப்பலில் அந்த கடலில் தத்தளிக்கிறாங்களோ அந்த மாதிரி துயரக்கடலில் குருதேவருடைய நேரடி சிலர்கள் தவித்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு சிலர் போக்கிடம் எதுவுமே இல்லாமல் கல்கத்தா நகர வீதியில் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு விருப்பத்திற்கு மாறாக வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நிலை இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுரேந்திரநாத் குருதேவருடைய இல்லரசர் அவர் அந்த மாதிரி கல்கத்தா நகர வீதியில் போயிட்டு இருக்க அந்த இளைஞர்களெல்லாம் பார்த்துட்டு, நீங்கள்லாம் எங்கே போகிறீங்க, நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு வாடகை வீடு அமர்த்துவோம், அங்கே குருதேவருக்கு கோயிலை எழுப்பி நித்திய வழிபாடு பண்ணுவோம், இல்லறத்தில் நாங்கள்லாம் வருந்திட்டு இருக்கிறோம், கவலையில் அழிஞ்சிட்டு இருக்கிறோம், உங்ககிட்ட நாங்கள் ஆறுதலை பெறுவோம். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த கோயில் வழிபாடு எல்லாமே
ஒரு ஆறுதலை, அந்த வேதனையுடைய வடிகாலை பெறுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஒரு மகான் பார்க்கும்போது அவர் நம்முடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறார். சப்போஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும்போது மூத்தவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அந்த மூத்தவர்கள் வழிகாட்டுதல் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ உயர்ந்தவர்கள், மூத்தவர்கள், அவருடைய வழிகாட்டுதல் மகான்கள். ஸோ இவங்க இருவருடைய வழிகாட்டுதலை பற்றும் நம்மால் தாக சாந்தி பெற முடியவில்லை, நமக்கு அந்த கவலை தீரவில்லை என்றால் இறைவனிடம் முறையிடுவதை தவிர்த்து வேறு வழியே கிடையாது. சின்ன குழந்தையாக இருக்கிறவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி முறையிடலாம். பெரியவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஆறுதல் பல அந்த வேறு வேண்டிய அந்த வழிகாட்டுதல் இல்லாத போது அவங்கள விட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள நாம் அண்டி இது பண்ணலாம். ஏன்னா யார்கிட்ட இருந்தும் நமக்கு வேண்டிய ஆறுதலோ வழிகாட்டுதலோ வராத போது நம்ம என்ன தான் பண்ண முடியும்? ஸோ இறைவனிடத்தில் தான் நம்ம போக வேண்டும். இறைவனிடத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், ஆனால் அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. ஸோ அப்போ இறைவனுக்கிருந்து அருளை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ப நாம் முறையிட தெரிந்திருக்க வேண்டும். ஸோ பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறார், குருதேவர் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி இறைவனுக்காக ஏக்கம் கொண்டு அழுங்கள், அப்படி அழுதாக்கா இறைவனுடைய கருணை சுரக்கம் எல்லாம் சொல்கிறாங்க. சரி நாமளும் அழுது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீம்புக்காக அழுதுகிட்டோம் இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் அந்த கருணை வராது. அப்போ உண்மையான அருள் தேகத்தோடு நாம் அழ வேண்டும். அந்த உண்மையான ஏக்கம், அங்கே உண்மைத்தான் தேவை. உண்மையான ஏக்கம் எப்படின்னாக்கா, தீயில் நம்ம உடம்பை பற்றிட்டு எரியுது, அந்த தீயை அணைப்பதற்கு நம்ம எப்படி முயற்சி பண்ணுவோம்? ஸோ அந்த மாதிரி தாங்க முடியாத தாகம், தவிப்பு, அத்தகைய தவிப்பு இருக்கும்போது தான் அது இறைவன்கிட்ட போய் சேருகிறது. இதெல்லாம் நடக்கிற காரியமாக அந்த மாதிரி ஏக்கம், மன ஏக்கம் நமக்கு வருமா அப்படின்னாக்கா நமக்கு ஒன்றும் அடி பத்தலைன்னு அர்த்தம். இறைவன்கிட்ட நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஏக்கத்தோடு முறையிறதுக்கெல்லாம் நம்மால் முடியுமான்னு கேட்டால் அடி நமக்கு பத்தலை, நமக்கு இன்னும் உலக இன்பங்களில் ஆசை இருக்கிறது, பற்று இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு இந்த கண்ணி எல்லாமே அந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவற்ற துன்பங்களை கண்டு உணர்ந்து நிலையாமையை உணர்ந்து அந்த நிரந்தரமாக இருக்கின்ற பரம்பொருளோடு ஐக்கியம் அடைவதற்காக சொல்லுகின்ற அந்த ஒரு ஏக்க நிலையை வெளிப்படுத்துகின்றது. ஸோ இதன் மூலமாக நாம் பார்க்க வேண்டியது, நாமளும் அழணுமோ இல்லைனாக்கா கவலைப்படணுமோ இல்லை, அந்த நிலையாமையை நாம் உணர வேண்டும். அப்படிப்பட்ட மகான்கள் எந்த அளவுக்கு அவங்க இறைவன்கிட்ட முறையிட்டிருக்கார்கள், எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த கண்ணியிலிருந்து நம்ம பார்க்கலாம். பெரிய பெரிய மகான்களுடைய வாழ்க்கையில் அந்த வேதனை, இறைவனை அடைய முடியாத அந்த ஒரு வேதனையை அவங்க வாழ்க்கையில் பார்க்கலாம். எல்லாத்தோட ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, அன்னை காலையுடைய தரிசனத்துக்கு முன்பாக அவர் எந்த அளவுக்கு மன இயக்கத்தோடு இருந்தார்ன்றது பார்க்கும்போது கற்பனையை நம்மால் பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டிருக்கிறார், அழுது இருக்கிறார். உடம்பெல்லாம் மண்ணில் தேய்ச்சி, அந்த மண்ணில் தேய்ச்சி அந்த முகத்திலெல்லாம் ரத்தம் வர்ற அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கிறார். காசிப்பூரில் அவர் கடைசி காலத்தில் இருக்கிறார். அப்போ குருதேவர் இவருக்கு நரேந்திரருக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணுறார். அந்த ராமநாமத்தை உபதேசம் பண்ண அளவில் அவருக்கு தீவிர மன ஏக்கம், அருள் தாகம் வந்துருச்சு. அந்த மாளிகையை சுற்றி சுற்றி ராமா ராமான்னு சொல்லி இரவு முழுக்க அந்த வேதனை, அந்த அருள் வேதனை அவர்கிட்ட நரேந்திரர்கிட்ட இருக்குது. இதை பார்க்குறாங்க மற்ற இளம் சீடர்கள் எல்லாம், பார்த்துட்டு வாய் பழக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு மன ஏக்கமா வாழ்நாளே நாம் பார்க்க முடியாது, இந்த மாதிரி நாம் அடைய முடியுமா அப்படின்னெல்லாம் யோசிக்கிறாங்க. ஒரு மனுஷனால் இந்த அளவுக்கு இறைவனுக்காக அருள் தேகம், தெய்வீக பித்து இருக்க முடியுமா? அப்படி கண்டினியூஸாக அரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்காமல். அந்த அளவுக்கு ஒரு பீரிட்டு எடுக்கின்ற அருள் தாகம். அப்போ குருதேவர் சொல்கிறார் மற்ற சீடர்கிட்ட, நரேனுடைய இந்த நிலை மாநில எல்லைக்கு அப்பாற்பட்டு தான், ஆனால்
இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லை அப்படின்வார். அந்த நாட்களில் எனக்கு இருந்த அதை பார்க்கும்போது இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்வார். ஸோ அந்தளவுக்கு உண்மையான ஏக்கம் இருந்தால் இறைவன் அந்த ஏக்கத்தை துடைக்கின்றார். ஸோ இந்த கவலைன்னு வரும்போது, பாராயோ என்னை முகம் பார்த்தொருக்கால் என் கவலை தீராயோ வாய்த்திருந்து செப்பாய் பராபரமே அப்படின்னு இங்கே விண்ணப்பம் பண்ணுறார். ஸோ இந்த கவலை என்பது பொதுவாக ஒரு இழப்பு, நம்ம நேசித்தவங்களுடைய இழப்பு, அந்த இழப்பு அல்லது நம்முடைய சொத்தோ இல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு இழப்பு. அடுத்து கதியற்ற நிலை. இவ்வளோ நேரம் நம்முடைய நிலம் வீடு எல்லாம் இருந்தது, அடுத்த கணம் நமக்கு அது சொந்தமே இல்லாத ஒரு நிலை, துர்பாகிய நிலை. ஸோ அது உதவியற்ற நிலை. ஸ்ருதிராம் சட்டர்ஜி, குருதேவருடைய அப்பா, அவருக்கு இந்த நிலை வந்தது. பொய் சாட்சி சொல்ல சொல்லி ஒரு ஜமீன்தார் சொல்கிறார். அவர் முடியாதுன்னு அவர்கிட்ட இருக்கிற நில பொருள் வீடு எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவர் ஊரை விட்டே துரத்துறார். எதுவுமே கையில் இதில் மனைவியையும் அவர் குழந்தையும் எடுத்துக்கிட்டு கமார்பூருக்கு வர்றார். அங்கே அவருடைய ஒரு நண்பர் கொஞ்சம் ஆறுதல் பண்ணி அவர் ஒரு வீட்டை கொடுக்குறார். ஸோ அந்த நிலையிலும் அவர் அந்த உண்மையை கைவிடவில்லை. நான் வீடு போனாலும் சரி, நிலம் போனாலும் சரி, சொத்து எது போனாலும் சரி, ஆனால் சத்தியத்திலிருந்து நான் மாறுபட மாட்டேன் என்ற ஒரு லட்சியம் அவர்கிட்ட இருந்தது. பிற்காலத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தன்னுடைய தந்தையை பற்றி சொல்வார். என்னுடைய தந்தை உண்மைக்காக அனைத்தையும் தொடர்ந்தவர், சத்தியத்திற்காக எதையும் விட்டு கொடுக்காத நிலை. அதனால்தான் அவர் பிற்காலத்தில் சொல்கிறார், உண்மையை யார் பற்றி கொண்டிருக்கிறானோ அவன் கடவுளின் மடியிலேயே அமர்ந்திருக்கிறான். அதனால்தான் அவருடைய குடும்பத்தில் பகவான் அவதாரம் பண்ணார். ஸோ அந்த ஒரு நிஷ்டை, எந்த ஒரு நிலை வந்தாலும் சரி அந்த லட்சியத்திலேருந்து மாறாத நிலை. ஸோ உதவியற்ற நிலைன்னு வரும்போது அந்த நிலை, இது அந்த ஒரு உயர்ந்த நிலையை பற்றி நாம் சொல்கிறோம். அதாவது அந்த உறுதி நிலை இருந்தாலும் அவங்க கலங்க மாட்டார்கள். ஏன்னாக்கா இறைவன் என்னை பார்த்துக்குவார். அத்தகைய நிலையிலும் அச்சமற்ற நிலை அவருக்கு இருந்தது. அதனால தான் அவருக்கு உதவியும் வந்தது. அடுத்து தேவையில்லாமல் கவலைப்படுறது, இல்லாததை இருக்கிறதா நினச்சி கவலைப்படுறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடம்பெல்லாம் நல்லாயிருக்கும், ஆனாலும் உடம்பு சரியில்லைன்ற மாதிரி ஒரு இது கற்பனையிலேயே மிதந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் யார்கிட்ட ஏதாவது நல்ல பண்புகள் இருந்தால் அதை பற்றி பார்க்காம அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட பண்புகள் இல்லை குறைகளையே பார்த்துட்டு நிம்மதியை எழுந்துட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி இருக்காங்களே, நான் எப்படி இருந்தேன், இப்படி எல்லாம் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறது. இது தேவையில்லாத கவலை. ஸோ அந்த துயர்ந்த கவலைன்னு வரும்போது ஒன்று நம்மக்கிட்ட இருந்த ஒரு இழப்பு, அடுத்த உதவியற்ற நிலை, தேவையில்லாத விஷயங்களில் கவலைப்படுது. இது எல்லாமே ஒன்று சேர்ந்ததாக இருக்கலாம். இப்படி இருக்கும்போது மனசு பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ மனசோர்வு ஏற்படும். மனசோர்வு அதிகமாகும்போது தான் சிலர் தற்கொலைகள்லாம் பண்ணக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அந்த கவலை என்பது எதற்காக நாம் கவலைப்படுகிறோம், அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். மனுஷர்கள் கவலைப்படுறது அதான் இறை அனுபூதி பெறாத வரைக்கும் கவலை என்பது நிச்சயமாக ஒருத்தருக்கு வந்தே தீரும். ஏன்னாக்கா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மை விட்டு போவது தான். ஸோ விட்டு போவதை பற்றி போய்கிட்டதை பற்றி கொண்டு எப்போதும் ஆனந்தமாக இருந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கவலையிலிருந்து நாம் விடுபடுவது எப்படி? ஸோ ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு பெரியவங்க கிட்ட நம்முடைய குறைகளை சொல்லி அவங்கக்கிட்ட தீர்வு கேட்கலாம், அல்லது பெரிய மகான்கள்கிட்டேருந்து அந்த தீர்வுகளை கேட்கலாம், அல்லது இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம். ஸோ இறைவன்கிட்ட எப்படி நாம் பிரார்த்தனை பண்ணலாம்? அதுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் அமுத மொழியில் பார்த்தோம்னாக்கா பல இடங்களில் எப்படி பிரார்த்தனை பண்ணணுன்றதை பற்றி அவர் சொல்லி காமிச்சிருக்கிறார். அவர் ஒரு நேரத்தில் அவர் இப்போ பாரு அம்மா கிட்ட எப்படி தெரியுமா பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி அவர் கை காலை உதறிட்டு அழுதுகிட்டு, அம்மா நான் எனக்கு எதுவுமே வேண்டாம், எந்த சுகமும் வேண்டாம், பெயர் புகழ் எதுவுமே வேண்டாம், எனக்கு நீ மட்டும்தான் வேண்டும்னு சொல்லி அழுது அரட்டி பிரார்த்தனை பண்ணுறார். அதை கேட்டாக்கா கல் மனசில் இருக்கிறவங்க கூட உருகிடும். அந்தளவுக்கு ஒரு உண்மையான பிரார்த்தனை, ஏக்கத்தோடு இருக்கிற பிரார்த்தனை.
அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணால் பகவானால் சும்மா இருக்க முடியாது. ஸோ அப்படி எப்படி பிரார்த்தனை பண்ணுறதுன்ற பற்றி அபிராமி பதிகம், அபிராமி பட்டர் அதில் இருக்கிற ஒரு பாடல் வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, நான் உலகத்து உதித்த இந்நாள் வரைக்கும் ஓயாத கவலையால் ஒழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டு உள்ளம் தளர்ந்து மிகவும் அருநாள் ஏற்றிட்ட விற்போல் இருக்கும் இவ் அடிமைப்பால் கருணை கூர்ந்து அஞ்சேல் என சொல்லி ஆதரிப்பவர்கள் உனையன்று இல்லை. உண்மையாக 2 நாழிகை பொழுதும் வேண்டாது நிமிடத்தில் இவ்வுலக புவனம் அனைத்தையும் இயற்றி அருளும் திறம் கொண்ட நீ ஏழியேன் இன்னல் தீர்த்து அருள்தல் அரிதோ. வரு நாவலூரர் முதலோர் பரவும் இனிய புகழ் வளர் திருக்கடவூரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. ஸோ யார்கிட்ட சொன்னாக்கா நம்முடைய கவலைகள் குறைகள் தீருமோ அவங்கக்கிட்ட சொல்கிறது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பராசக்தி, அந்த எல்லா சக்திக்கும் ஆதாரமாக இருக்குன்னா அந்த பராசக்தி கிட்ட அபிராமி பட்டர் சொல்கிறார், அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் சொல்கிறேன். என்கிட்ட இருக்கிற ஒரு கவலை, இது இந்த கவலை இந்த 1 நாள் இல்லை 2 நாள் கிடையாது, ஏதோ கொஞ்ச நாள் இருக்குன்னு நினைக்காத. நான் இந்த உலகத்தில் பிறந்தேன்ல அன்னைக்கிலேருந்து நான் கவலையில் இருக்கேன். நான் உலகத்து உதித்த இந்நாள் வரைக்கும் ஒழியாத கவலையால் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அந்த கவலை என்னை விட்டு போகவே இல்லை. அதனால் தீராத இன்னல் துன்பம், கவலை வந்தால் துன்பம் வந்துடுது. அந்த துன்பமும் கவலையும் ஒன்றா சேர்ந்து போகிறதுனால நான் தளர்ந்து போயிருக்கிறேன். எதுவுமே செய்வதற்கான உற்சாகமோ கவலை இது அந்த திறமையோ என்கிட்ட இல்லை. உள்ளம் தளர்ந்து போயிருக்கிறேன், மிகவும் உள்ளம் தளர்ந்து போய் எப்படிப்பட்ட வேதனையில் இருக்குன்னா அருநாள் ஏற்றிட்ட வில் போல் இருக்கும். அதாவது அந்த ஒரு அம்பு இருக்குது, அம்பு வந்து 4 இழுத்துருக்குறாங்க. அந்த இழுத்திருக்கிற போது அந்த அம்பு வந்து ஒரு இறுக்கத்திலேயே இருக்கும், அது வந்து ஃப்ரீயாக இருக்காது. அந்த மாதிரி நான் வந்து இறுக்கத்திலே இருக்கிறேன். கவலை வந்து என்னை இழுத்து வச்சிருக்குது, என்னை வெளியே போகிறதுக்கு விடலை. ஒரு நல்லது செய்யறதுக்கு, அதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு விடலை. ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அது அனுமதிக்கலை. இந்த மாதிரி ஒரு அடிமை நிலையில் இருக்கிறார். நான் என்கிட்ட அஞ்சேல் பயப்படாதேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஆதரிப்பவர்கள் யாராவது இருக்காங்கன்னு பார்த்தாக்கா இந்த உலகத்தில் உன்னையன்றி வேறு இல்லை, உன்னை தவிர்த்து வேறு இல்லை. சரி, அப்படி நீ அஞ்சேல் சொல்ல முடியாதா? நீ எப்படிப்பட்டவ? சாதாரணமானவளா? 1 நாழிகை போதும் வேண்டாது நிமிடத்தில் இவ்வுலக புவனத்தையும் இயற்றி அருளும். 2 நாழிகை கூட உனக்கு தேவையில்லை. ஒரு க்ஷணத்தில் இந்த பிரபஞ்சத்தையே படைத்து காத்து அருள் புரிபவள் நீ. அப்படி இருக்கும்போது ஏழையேன் இன்னல், என்னுடைய துன்பத்தை தீர்த்து அருள்தல் அரிதோ. இது உனக்கு கடினமா? சொல்லுமா. 1 நொடியில் உன்னால் தீர்த்து வைக்க முடியாதா? அதுவும் நீ வந்து எந்த இடத்துல இருக்கிற? வரு நாவலூரர் முதலோர் பரவும் இனிய புகழ் வளர் திருக்கடவுள் வாழ்வாமி. உன்னையெல்லாம் யார் போற்றி பாடியிருக்கிறாங்கனாக்கா நான்மார்களில் இருக்கிற ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் முதலானோர்கள் எல்லோருமே இந்த ஊர் பக்கத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க, இந்த ஏரியாவில் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உன்னை புகழ்ந்து பாடி வாழ்ந்திருக்கிறாங்க. நீ எப்படிப்பட்டவனாக்கா வாமினாக்கா சிவனுடைய ஒரு பாகத்தில் இருக்கின்ற தாய், சுபநேமி, சக்கராயுதத்தை ஏந்திருப்பவள், புகழ் நாமி, புகழ்பெற்ற நாமம் கொண்டவள், சிவசாமி மகிழ்வாமி, பரமசிவன் மகிழ்கின்ற தேவி, அபிராமினா மிக்க அழகு பொருந்தியவள். அழகுனாக்கா சௌந்தரியம், உண்மையிலேயே அழகு. ஆனால் அந்த அழகுக்கு அழகு எதுனாக்கா கருணை அழகு. உன்னுடைய வடிவே வந்து கருணையே வடிவெடுத்த அழகு. உமையினாக்கா இரக்கமே வடிவானவள். அத்தகைய நீ என்னுடைய கவலைகளை தீரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையோடு அந்த ஒரு பாடலை இயற்றிருக்கிறார் அபிராமி பட்டர். ஸோ எதற்காக இதை சொல்கிறோம்னாக்கா இறைவனிடத்தில் நம்முடைய கவலைகளை முறையிடுவது. ஸோ அப்படி கவலை நாம் முறையிடணும்னாக்கா
உண்மையாகவே நாம் சொல்லணும், இந்த உலகம் நிலையற்றது, இறைவன் தான் எனக்கு வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டும், ஆன்மீக சாதனை என்னால் செய்ய முடியவில்லை, நான் உட்காரணும்னு நினைக்கிறேன், உட்கார்ந்த பிறகு தான் இந்த மனசில் இப்படியெல்லாம் எண்ணம் இருக்குமான்ற அளவுக்கு என்னென்னமோ எண்ணம் வருது, அதை அடக்கவும் முடியல, கொஞ்ச நேரத்திலே நான் தூங்கி போகிறேன். இது ஒரு நாள் இல்லை எப்பவும் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஏதாவது நல்ல புக்கை படிக்கலான்னு நினச்சாக்கா அதுக்கும் மனசு போக மாட்டேங்குது. சரி, வெளியில் எங்கேயாவது போனாக்கா வெளியில் ரொம்ப பேசிட்டு தான் இருக்கிறதுக்கு மனசு தோணுது. போதாதக்கு இப்போ மொபைல் ஃபோன் டிவி எல்லாம் வந்துடுச்சு, மனசு அதுலேயே தான் போயிட்டு இருக்குது. தப்பி தவறி கூட ஒரு நிமிஷம் கூட உன்னை பற்றி நினைக்கணுன்னாக்கா அதுக்கு மனசே வரமாட்டேங்குது. ஸோ இது பார்த்திங்கனாக்கா கடும் காய்ச்சல், உலகியல் காய்ச்சல் ஜன்னிக்கு வந்திருக்குது. ஜன்னி கண்டவனுக்கு பக்கத்தில் ஊறுகாய் வச்சாக்கா அது சாப்பிடணும்னு ஆசை வரும், அது சாப்பிட்டாக்கா அவன் செத்து போக வேண்டியதான். அந்த மாதிரி எனக்கு உலகியல் ஜுரம் வந்திருக்குது. ஆனாலும் அதுலேருந்து விடுபடணும்னு எனக்கு எண்ணம் வரல. மேலும் மேலும் அந்த ஜுரம் அதிகமாகறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உலகியல் ஜுரத்தை மேலும் மேலும் அதிகமாக்கிட்டு மீண்டும் மீண்டும் பிறவி சூழலுக்கு வசப்படுகின்ற அந்த நிலையிலேயே தான் போயிட்டு இருக்கேனே தவிர, இறைவா உன்னையே நான் பற்றிருக்க வேண்டும், என் மனம் தொடர்ந்து உன்னையே பற்றிருக்க வேண்டும், அல்பமான உலகில் அதாவது உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ, என்னை பற்றி எதிர்காலம் பற்றியோ மற்றவங்களை பற்றியோ எதை பற்றியும் எண்ணாமல் தொடர்ந்து உன்னையே பற்றிருக்க வேண்டும். அந்த ஒரு முடிவு எடுத்த பிறகு அதிலேயே நிலை பெறுகின்ற ஒரு திறன் எனக்கு இருக்கிறதான்னு நினைக்கும் போது இல்லைன்னு தோணுது. ஸோ அந்த நிலையில் திரும்ப திரும்ப அந்த நிலையை அருள வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மையாகவே பிரார்த்தனை செய்தால் இறைவன் அருள் புரிவான். அமுதமொழியில் ஒரு இடத்துல சொல்கிறார், ரிஷிகள்கிட்ட வலிமை இருந்தது. என்ன வலிமைனாக்கா புலன் அடைக்க வலிமை. அதனால் அவங்களால உலகை துறக்க முடிந்தது. பொதுவாக இப்போ மனம் உடம்பை சார்ந்திருக்குது. உடம்பு நாம் சாப்பிட்ற உணவை சார்ந்திருக்குது. கலியுகத்தில் உடம்பு உடம்பை ஆதாரமாக இருக்குது. ஸோ இந்த நிலையில் மனத்தை உடம்பிலிருந்து விடுவித்து ஆன்ம சாதனை புரிவது என்பது கஷ்டம்தான். ஸோ அதற்காக இறைவனிடத்தில் மன ஏக்கத்தோடு முறையிடுங்கள். உண்மையான ஏக்கத்தோடு முறையிட்டால் அவன் செவி சாய்ப்பான். அவள் சொந்த தாய். எனவே ஆத்மார்த்தமாக நாம் முறையிட்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நம்ம உண்மையாகவே விருப்பப்பட்டால் அந்த விஷயத்தை அடைவதற்கு நாம் எப்படியாச்சும் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்போம். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதை அடைவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஏன்னா அந்த ஒரு தாகம் நமக்கு வந்துடுச்சு. அது எந்த விஷயமானாலும் இருக்கட்டும். அதே மாதிரி இறைவன் தான் நமக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டோம்னாக்கா மனசு சும்மா இருக்காது. அந்த இறைவனையே நினைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்குமோ அதையெல்லாம் அது தேடிகிட்டே தான் போகும். எனவே இங்கே வேண்டியதெல்லாம் அந்த உண்மையான நிஷ்டை, இறைவனை மட்டுமே வேண்டுகின்ற அந்த நிலை நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டுமே நாம் பார்க்க வேண்டியது. இறைவனை மட்டுமே வேண்டுமென்றால் ஒரே ஒரு பண்பு, அது என்ன பண்புனாக்கா இந்த உலகம் அனித்தியம், கொஞ்ச காலத்தில் தான் நாம் இருக்க போகிறோம். நமக்கான கடமைகளை இறை அர்ப்பணமாக செய்தபடி மனத்தை இறைவனிடத்திலே வைத்து கொண்டு அவன் அழைக்கின்ற வரைக்கும் நாம் இந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு நாம் இருந்தோம்னாக்கா மனசு தேவையற்ற விவகாரங்களில் போகாது. இல்லாவிட்டால் அது ஓடிக்கொண்டே தான் இருக்கும். கடுகு சிதறி விட்டால் அதை ஒரு மறுபடியும் திரட்டி இது பண்ணது கஷ்டம். அந்த மாதிரி தண்ணி கொட்டி பரவிடுச்சுனாக்கா அது மறுபடியும் அந்த கொட்டின தண்ணியை மறுபடியும் ஒரு டம்ளர்லேயோ ஒரு பாத்திரத்துலையோ வைக்க முடியும்னாக்கா முடியவே முடியாது. தண்ணி கொட்டந்து தான் அது மறுபடியும் கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி மனசு வெளி விவகாரங்களை போச்சுன்னா அதை மீட்டெடுக்கிறது கடினம். அதுக்கு ஒரே ஒரு இறைவனை பற்றிய சதா சிந்தனை எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் இறை பாவனையை நாம் வைத்து கொள்ள வேண்டும். டி சந்திரகோஷ் அவர்கிட்ட சொல்வார், எனக்கு இந்த மதுவை விடணும்னு எனக்கு தோணலை, என்னால் முடியவே இல்லை. சரி, நீ மதுவை குடிக்கிறதுக்கு முன்னாடி காளி அன்னையை நினச்சிக்கோ, அவளை நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீ குடி அப்படின்வார். அது நல்ல விதமாக ஒர்க் அவுட் பண்ணிச்சு. அவர் மதுவை தொடும்போது காளி அன்னை நினைக்கிறார்.
அற்பமான நான் ஒருத்தர் மதர் காளியினுடைய நாமத்தை சொல்லி அந்த இன்பத்தை அனுபவித்த பதிலாக போய் இதையா நான் குடித்து ஒரு கேவலமாக வாழுது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஸோ எங்கெல்லாம் மனசு போதோ அங்கெல்லாம் இறைவனை கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தோம்னாக்கா அந்த ஒரு விவேகம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். எங்கே வேணாலும் போட்ட மனம் எதை வேணாலும் பற்றிக்கிட்டோம். இப்போ நான் ஒருத்தரை பார்த்தவொடனே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அந்த ஆளை பார்த்தாவே பற்றிக்கிட்டு வரும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆளுக்குள்ளே இருக்கிற இறைவனை நினைக்க வேண்டும். உண்மையிலே அந்த ஆள் யார், அந்த ஆளை இயக்குவது எது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருடைய உயிரிலும் இறைவன் தான் இருக்கிறார். அவர் நினைச்சார்னாக்கா எந்த காரணத்தினாலே அந்த மனுஷனை பிடிக்காதோ அந்த காரணத்தை அவர் நினைச்சா மாற்ற முடியாதா? ஸோ நாம் எதுக்கு அந்த மனுஷனை நினச்சிக்கிட்டு பகவானை மறக்கணும்? அதனால் பகவானை நினைக்கணும் அப்படின்ற மனசு போகும். ஒரு முறை பவநாத் என்ற ஒரு பக்தர் ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட கேட்பார், எனக்கு பிறரோட மனஸ்தாபம் வருது, அதனால எனக்கு நிம்மதியே இல்லாமல் போகுது, நான் என்ன பண்ணட்டேன்னு கேட்கும்போது, பிறரோட மனஸ்தாபம் வந்து அவங்கக்கிட்ட பேசு, என்ன பிரச்சனையோ அதை தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணு, முடியாவிட்டால் மனத்தை பகவானிடத்திலேயே வைத்திரு. இறைவனுக்கு உரிய மனத்தை அற்ப விஷயங்களில் வீணாக்குவதா, இது அவருடைய வார்த்தை. இந்த மனம் என்பது இறைவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று, அதை அற்பமான விஷயங்களுக்கு வீணாக்குவதா? சாதாரண பணத்தையே அற்பமான விஷயங்களை வீணாக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி. தேவையானதுக்கு செலவு பண்ணுவோம், சேமிப்போம், இல்லை நல்ல காரியங்களுக்கு முதலீடு பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது மனசை எதற்கு நாம் செலவு செய்கிறோம், அந்த மனத்துடைய எண்ணங்களை எந்த விஷயத்திற்கு கொடுக்கிறோம் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருந்தாக்கா அந்த மனசு தேவையில்லாத விஷயங்களுக்கு போகாது. எனவே முதல் நிபந்தனை நமக்கு எது வேண்டும் என்ற ஒரு தீர்மானம். அந்த எது வேண்டும் என்ற தீர்மானம் இருந்துவிட்டால் அந்த விவேகம் வந்துவிடும். விவேகம் வந்துட்டாக துன்பங்களுக்கு இருப்பிடமான அந்த கவலை நம்மை விட்டு நீங்கும். அந்த விவேகம் இல்லாவிட்டால் அந்த கவலை என்பது நம்மை விட்டு நீங்கவே நீங்காது. எப்படி வெயில் இருக்கும்போது அந்த நிழல் உடம்புக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி கவலை ஒருத்தர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அடுத்தவர் கண்ணிலும் இதே நிலையை சொல்கிறார். ஓயாதோ என் கவலை, உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ, ஐயா பகராய் பராபரமே. ஸோ முன்ன பாராயோ என்னை முகம் பார்த்தொருக்கால், என் கவலை தீராயோ வாய் திறந்து செப்பாய் பராபரமே என்று பார்த்தோம். மறுபடியும் இறைவன்கிட்டே கேட்குறார், நீ மறுபடியும் வாய் திறந்து சொல். ஓயாதான், சரி என்னதான் உனக்கு கவலை, என்னதான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது உன்னுடைய விருப்பம் என்னன்னு சொல்லும்போது சொல்கிறார், என் கவலை ஓயாதோ. என்ன கவலை, எதுக்காக கவலைப்படுற? உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ, அகத்தில் ஆனந்த வெள்ளம், பகராய் பராபரமே. ஸோ இந்த கவலைன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எல்லா ஜீவாத்ம மனுஷர்களுக்கும் அந்த கவலை இருக்குது. பிரபஞ்ச வாழ்க்கையில் மனுஷ வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் கவலைக்கு முடிவே கிடையாது. ஏன்னாக்கா நாம் இருக்கிறது எல்லாமே ஒரு டெம்பரவரி. அந்த டெம்பரவரியிலும் ஒரு பாதுகாப்பு 100% இருக்குன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. கிருஷ்ணர் அதான் சொல்கிறார், அனித்யம் அசுகம் இமம் லோகம் பிராப்பிய பஜஸ்வமாம். இந்த உலகத்து அனித்தியம், நிலையில்லாதது. அடுத்தது அசுகம், அதில் ஏதாவது சுகம் இருக்கானாக்கா சுகமும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீ இருக்கின்ற சுச்சுவேஷனில் என்னை நீ வழிபாடு செய், என்னிடத்தில் அமைந்திரு என்று சொல்கிறார். ஸோ இறைவனிடத்தில் ஆழ்ந்திருப்பது ஒன்று தான் நாம் இந்த துன்பங்களிலிருந்து விடுவிக்கும். அது வரைக்கும் நமக்கு இந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கவலைன்னு வரும்போது நம்முடைய உடமையை பற்றிய கவலை, நம்முடைய உடல் சார்ந்த கவலை, எதிர்காலம் பற்றின கவலை, நாம் நேசிக்கின்ற மனிதர்களை பற்றிய கவலை, அடுத்து இந்த உலகம் பற்றின கவலை. சிலர் நல்லவங்க இருப்பாங்க, இந்த உலகம் என்ன இப்படி இருக்கு, ஏதாவது கஷ்டப்படுறாங்க மனுஷனுக்கு, நாம் ஏதாவது தொண்டு செய்யலாமன்னு சொல்லி உண்மையாகவே கவலைப்படுறது. தேவையில்லாமல் கவலைப்படுறதை பற்றி கிடையாது. உண்மையாகவே உலகத்தில்
கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக முயற்சி பண்ணுறவங்க. இப்படி இந்த கவலைகள் என்னது வந்து ஒரு அலை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கவலை போனால் இன்னொரு கவலை அது வந்து உள்ளத்திலே இருந்துக்கிட்டு எழும்பிக்கொண்டே இருக்கும். அது என்ன பண்ணுதுனாக்கா பேரானந்தத்தை மறைக்கின்றது, நமக்குள் இருக்கின்ற அந்த நிஜ சொரூபத்தை மறைக்க செய்கிறது. ஸோ இந்த கவலைகளை ஒதுக்குவது நம்மால் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கவலையை இறைவனை அடைவதற்கான கவலையாக மாற்ற வேண்டும். ஸோ அந்த எதிர்காலம் பற்றி, தன்னை பற்றி, மற்றவர்களை பற்றி, இந்த உலகை பற்றி என்று கவலைகள் எல்லாம் ஒரு வகைக்குள்ளே அடிக்கலாம். அதை எல்லாத்தையும் இறைவனுக்கென்று நாம் மாற்ற வேண்டும். எப்படி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வந்து நேசத்தை எல்லாத்தையும் 3 விதமான நேசத்தை சொல்வார். அதாவது குழந்தைக்கு குழந்தையிடம் தாய்க்குள்ள பாசம், கற்புள்ள மனைவிக்கு கணவனிடத்தில் இருக்கின்ற பாசம், அப்புறம் கருவிக்கு பணத்தின் மேல் இருக்கின்ற பற்று. இந்த 3 பற்றும் ஒன்று சேர்ந்து இறைவனை அழைத்தால் அவர் நமக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது மனத்தை முற்றிலுமாக திரட்ட வேண்டும். அதே மாதிரி இந்த கவலை முழுமையாக நாம் ஒன்று திரட்டி இறைவனிடத்திலே வைக்க வேண்டும். ஸோ பொதுவாக வந்து இந்த கவலைன்றது வந்து ஒரு மனநோய். அது வந்து நமக்கு வரும்போது தெரிஞ்சுக்கலாம். ஒரு விதமான பதட்டம். அந்த பதட்டம் எப்போ வருதுனாக்கா, எல்லா கவலைக்கும் வேறு எதுனாக்கா பலவீனம். எப்போது நாம் பலவீனமாக இருக்கிறோமோ, எப்போது நம்ம பாதுகாப்பு இல்லாத உணர்வை பெற்றிருக்கிறோமோ அப்போது கவலை வரும். ஸோ பலவீனம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. அவங்க வந்து ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் எக்ஸாம் காலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா வேர்த்து கொட்டும். ஏன்னா அவங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணல. எப்படி இருக்குமோ, என்ன மாதிரி கொஸ்டின் வருமோ அந்த மாதிரி எண்ணத்தோடு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அச்சம், அதாவது தயார் நிலைக்கு தயார்படுத்தி கொள்ளாமல் ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த கவலை, அந்த பதட்டம் வருது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா, பிறரோடு தொடர்பு கொள்வதன் மூலமாக வருகின்ற கவலை. அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். ஸோ இப்படி அப்புறம் உடம்பு சம்பந்தமான கவலை, நோய். அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த காரியத்திற்கான அந்த பலம் அது இல்லாத போது அந்த ஒரு கவலை. அப்புறம் தேவையில்லாத பயம், எதிர்காலத்தை பற்றின தேவையில்லாத ஒரு பயம். ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு மனுஷர்கிட்ட பயத்தை கொடுக்கிறது. பயம் வந்து பதட்டத்தை கொடுக்கிறது. இந்த பயமும் பதட்டமும் நிகழ்காலத்தை அரித்து விடுகின்றது. யாரெல்லாம் தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் பதட்டத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா, பதட்டத்தோடு இருக்கிறவங்க வந்து ஒரு காரியத்தை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. பதறியவர் காரியத்தை ஒழுங்காக செய்வதில்லை. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பதட்டம் அதிகமாக இருக்கும்போது, மேலும் மேலும் அதிகமாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பீதி வருது. அதுக்கப்புறம் அது மற்றவங்கிட்ட பரவுது. தானும் வருத்தப்பட்டு அடுத்தவங்களையும் வருத்தப்படுறதன் மூலமாக நம்ம உடம்பை நாம் கெடுத்துக்கிறோம். ஸோ அந்த பதட்டம், நடுக்கம் இது எல்லாம் உடல் சார்ந்து வெளிப்படுது. அந்த கவலை அதிகமாக வரும்போது அதிகமாக இதய துடிப்பு அதிகமாகும். அடுத்து மூச்சு திணறும். அதுக்கப்புறம் வேர்வை, பதட்டம், நடுக்கம், அப்புறம் களைப்பு, அப்புறம் தலைவலி, அப்புறம் மேலும் மேலும் அந்த கவலைப்படுகின்ற அந்த உணர்வு வந்து அதிகமாகவே இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் எதுனாக்கா பலவீனம். ஒரு விஷயத்தை செய்வதற்கான அந்த துணிவு, அந்த ஒரு ஆற்றலை நாம் வெளிப்படுத்தாத போது இந்த கவலை நம்மை பீடிக்கிறது. ஸோ இது என்ன ஆகுதுனாக்கா, எதிர்காலம் எப்படி இருக்குமோ அந்த கவலை அப்படித்தான் படித்தாங்க, சரியாக தூக்கம் வராது. அப்புறம் ஒரு விதமான ஆபத்து, ஐயோ எனக்கு என்ன ஆக போதோ, ஆக போதோ, எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன், ரிசல்ட்டு சரியாக வருமா வராதா, அவன் என்ன பண்ண போகிறான், ஒழுங்காக இருப்பானா, இப்படி தேவையில்லாத ஒரு உணர்வு. இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு மனிதர்கள்கிட்ட அந்த நாம் சொன்ன மாதிரி பலவீனம் இருக்கும்போது அதிகமாகும். இந்த கவலை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்பு, நம்ம எந்த விஷயத்தில் தொடர்பு கொள்கிறோமோ அந்த விஷயத்தை பொறுத்து அந்த கவலை வரும். அணுகுமுறை, நம்முடைய அணுகுமுறை பொறுத்து தான் அந்த கவலை உருவெடுக்கும் அல்லது ஆனந்தம் உருவெடுக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன மனநிலையோடு அணுகுகிறோம்,
அந்த மனநிலை வந்து போதிய வலிமையற்ற மனநிலையோடு, அச்சமற்ற மனநிலையோடு செய்யும்போது அது கவலையாக மாறுகிறது. ஸோ அதனால் என்ன ஆகுனாக்கா, நமக்கு நாமே ஒரு தனிமையில் இருக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் நம்மை நாமே வெறுக்க ஆரம்பிக்கிறோம், மற்றவங்களையும் வெறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த நிலையில் அந்த சோர்வு அதிகமாக ஒரே ஒரு பலர் செய்கின்ற ஒன்று வந்து அந்த தற்கொலை அல்லது வேறு ஏதாவது தீய வழியில் வாழ முற்படுதல். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பலவீனம். இந்த பலவீனத்திலிருந்து விடுபடுவதற்கு என்னதான் வழி? முதல்ல உடல் வலிமை. ஸோ உடல் வலிமையிலிருந்து தான் உடல் வலிமை இல்லாத போது மற்ற பலவீனம் வருது. ஸோ உடம்பு வந்து நாம் ஃபிட்டாக வச்சுருக்கணும். அடுத்தது மனம் வலிமையாக இருக்கணும். மனம் வலிமையாக இருக்குன்னா நல்ல உணவுகளை சாப்பிடணும். உணவு வந்து உண்மையாகவே இறை பிரசாதமாக எண்ணி நாம் சாப்பிடணும். ஸோ உடம்பு, அடுத்தது உணவு, அடுத்தது நம்முடைய எண்ணங்களை நாம் கவனித்தல். எண்ணங்களை எல்லாத்தையுமே சப்போஸ் பலவீனமான எண்ணம் வரும்போது, பயமான எண்ணம் வரும்போது அதற்கு மாற்றான விஷயங்களை பற்றி சிந்திக்கணும். எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கும்போது உண்மையிலேயே எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து எப்படியெல்லாம் சாதனைகள் புரிஞ்சாங்க, எதிர்காலம் பற்றி நிச்சயமே இல்லாத நேரத்தில் எப்படி ஒருத்தர் முன்னேறினாங்க. மகாகவி பாரதியார் அவர் வந்து பாடினார், இன்பமே என்னாலும் துன்பமே இல்லைன்னு பாடினார். அது எத்தகைய நிலைன்னா உலகத்திலே அவருக்கு தான் அதிகமாக துன்பம் வந்திருக்கும். அவர் வந்து ஒரு தலைமறைவு வாழ்க்கை, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வேளை கூட சாப்பாடு கொடுக்க முடியாத நிலை. இந்த நிலையிலும் அவர் வந்து இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பாடினார். எப்படி அவங்களால ஆனந்தமாக இருக்க முடிந்தது? எவ்வளோ கஷ்டப்பட்டு சில பேர் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாங்க. சுச்சுவேஷன் பாதகமாக இருந்தால் கூட அவங்களாம் வாழ்ந்திருக்காங்க. பெரிய அறிஞர்கள், சாதனையாளர்கள், விஞ்ஞானிகள், இவங்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் நாம் பார்த்து அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டும். ஸோ அந்த கவலை வரும்போது அந்த கவலைக்கு தீர்வாக அந்த ஒரு சுச்சுவேஷனில் மற்றவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்கோ, அவங்கெல்லாம் எப்படி அந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணாங்கோ, அவங்கெல்லாம் பண்ணும்போது என்னால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம். அடுத்ததாக பிரார்த்தனை, இறைவனிடத்தில் பிரார்த்தனை. உண்மையாகவே பிரார்த்தனை பண்ணோம்னாக்கா நிச்சயமாக அதுக்கான பலன் நமக்கு வந்தே தீரும். ஸோ அந்த ஒரு பிரார்த்தனை. ஸோ ஆரோக்கியமான ஒரு உணவு பழக்கம்னு வரும்போது நல்ல உணவுகளை சாப்பிட்றது. அடுத்தது ஆரோக்கியமான பழக்கம். காலையிலேருந்து எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் ஒரு ரொட்டீன். ஸோ நம்ம எந்த விஷயத்துக்காக குறிக்கோள் வச்சுருக்கிறோமோ அந்த விஷயத்தை எப்படி அடையணும், எப்படி செயல்படணும், எவ்வளவு நேரம் ஒதுக்கணும், அந்த விஷயம் சம்மந்தமாக யார்கிட்ட கலந்து ஆலோசிக்கலாம், இப்படி திட்டமிடுவது. ஸோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான வழிமுறை என்னவோ அதில் நாம் வந்து நேரத்தை செலவு செய்வது. இந்த மாதிரி இருக்கும்போது நாம் வந்து அந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு தீர்மானம், என்னால் முடியும், ஐ கேன் டூ இட். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய வாசகம். சுவாமி விவேகானந்தர் அதுதான் சொல்லுவா, அப்படி ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், பிலீவ் தட், டு நாட் பிலீவ் யூ ஆர் எ வீக், அண்ட் ஸ்டாண்ட் அப், எக்ஸ்பிரஸ் யுவர் டிவைனிட்டி வித்தின் யுவர் செல்ஃப். அதாவது எழுந்திரு, விழித்திரு, உன்னுள் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்து, ஒருபோதும் உன்னை பலவீனனாக எண்ணாதே, உன்னால் எதையும் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எழுந்து நின்று உன்னுள் இருக்கின்ற சக்தியை, தெய்வீகத்தை வெளிப்படுத்து. ஸோ சுவாமி விவேகானந்தருடைய உரைகள், பொன்மொழிகள் எல்லாம் படிக்கும்போது அந்த கவலை என்பதற்கான வார்த்தைக்கே நம்ம வாழ்க்கையிலே இருக்காது. அந்தளவுக்கு வலிமை தருகின்ற ஒரு சொற்கள், வலிமை தருகின்ற ஊக்கம் நாம் பெற முடியும். ஸோ நம்ம இங்கே வந்து பிரார்த்தனை மூலமாக பெறுதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக எளிய முறையில் இருக்கிற ஒரு கை மருந்து எதுனாக்கா சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தைகள், அப்புறம் அமுதமொழிகள், அன்பு மொழிகள், இது எல்லாம் படித்தோம்னாவே அந்த கவலை தீர்ப்பதற்கான மருந்து அந்த வார்த்தைகளிலிருந்து நமக்கு வருது, நாம் பெற முடியும். ஸோ அந்த கவலைக்கான மூல காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்குள் அந்த போதிய சக்தியை உணராதது, நம்பிக்கை குறைவு,
நம்பிக்கை தளர்வு, இது எல்லாம் தான் கவலைக்கு காரணமாக அமையுது. ஸோ இது இருக்கிற வரைக்கும் இந்த நாம் அலோவ் பண்ணுற வரைக்கும் அது இறந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக பார்த்திங்கனாக்கா மக்களில் அதிகமானவர் யாரெல்லாம் கவலைப்படுறாங்கனாக்கா, தன் மீது யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவர்கள் அதிகமாக கவலைப்படுகிறார்கள். தன்னம்பிக்கை குறைவாக இருக்கின்ற அளவுக்கு கவலை அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கின்ற அளவுக்கு கவலையை தீர்க்கின்ற வழி நமக்குள்ளிருந்தே பிறக்கும். ஸோ அந்த தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வழி அது சார்ந்த வாழ்க்கையை கவனிப்பது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்களோ நாம் எப்படி இருக்கணும், ஒரு தீர்மானம். அடுத்ததாக செயல்முறை. அடுத்ததாக அந்த செயல்முறையை நாம் நிகழ்காலத்தில் செயல்படுத்துவதற்கான சூழலை நாமளே உருவாக்குவது, அத்தகைய மனிதர்களோடு தொடர்பு கொள்வது, உதவி கேட்பது. இதன் மூலமாக அந்த எதிர்மறை சூழலிருந்து நாம் வர முடியும். ஸோ இப்படி நம்ம இந்த கவலைன்றது பார்த்திங்கனாக்கா ஒரு போராட்டம். இந்த கவலைன்றது சாதாரண விஷயங்களுக்கும் இப்படி இருக்கும்போது இறைவனை அடைவதற்கான அந்த முயற்சி எவ்வளவு முயற்சி, பெரிய முயற்சி. இந்த போராட்டம்ன்றது நமக்கு நாமே செய்கின்ற ஒரு போராட்டம். எனக்குள்ளேயே இருக்கின்ற கீழான இயல்போடு நாம் செய்கின்ற ஒரு போராட்டம். அலைப்பாய்ந்த மனத்தை ஒருமுகப்படுத்தி இறைவனிடத்திலே நிலைப்பெற செய்வதற்கான ஒரு போராட்டம். அந்த அலைப்பாய்ந்த மனத்தை நான் ஒருமுகப்படுத்தினாக்கா எங்கெல்லாம் அலைப்பாயுதோ அதுக்கான கேட் எது பார்க்கும்போது புலன்கள். அந்த புலன்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். எப்படி வெற்றி கொள்வது? ஒரு தீர்மானம். நான் இதைத்தான் பார்ப்பேன். கண்களால் நான் இந்த விஷயத்தை மட்டும்தான் பார்ப்பேன். செவிகளால் இந்த விஷயத்தை மட்டும்தான் நான் கேட்பேன். வாயால் இந்த விஷயத்தை மட்டும்தான் பேசுவேன். கைகளால் இந்த விஷயத்தை மட்டும்தான் பண்ணுவேன். இது ஏதோ இப்போ நாம் முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி மட்டும் பண்ணுறது கிடையாது, இல்லை நாளைக்கு மட்டும் பண்ணுறதோ, இல்லை ஒரு வாரம் பண்ணுறதோ, இல்லை ஒரு வருஷமாக கிடையாது. இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு நிச்சய புத்தி, ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் தான் இந்த கவலையை விரட்டுகின்ற ஒரு மருந்து. சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் சொல்கிறார், வாழ்க்கை ஒரு தொடர் போராட்டம். புலன்களோடு நீங்கள் கடுமையாக போராட வேண்டும். பலன் இறைவனுடைய கையில். வெற்றியோ தோல்வியோ போராடுவது உங்களுடைய கடமை. மற்றவை அனைத்தும் இறைவனை பொறுத்தே இருக்கும். ஸோ நாம் திரும்ப திரும்ப விழும்போதெல்லாம் எழுந்து நிற்க வேண்டுமே தவிர விழுந்து விட்டோமே என்று வருந்துவதற்காக அல்ல. சின்ன குழந்தை தவழ்ந்துட்டு இருக்கும்போது அது எழுந்துக்குது. அது எத்தனை முறை கீழே விழுது, அது கீழே விழுத பற்றி பொருட்டே படுது கிடையாது. திரும்ப திரும்ப அது எழுந்து நின்று ஒரு விஷயம் செவத்தையோ இல்லை ஏதோ ஒன்று பற்றி கொண்டு நடக்க அது முயற்சி செய்யும். ஏன்னா அது அதனுடைய இயல்பு அப்படி தான். அப்படி பண்ணால் தான் அதனால் போக முடியும். அது விழுந்துச்சேன்னு சொல்லிட்டு அதை எண்ணிக்கிட்டே அது நம்பிக்கை இல்லாமல் படுத்துகிட்டே இருந்தாக்கா நாம் அந்த குழந்தை ஏதோ ஊனமுற்ற குழந்தைன்னு நாம் நினைப்போம். ஸோ ஊனம் என்பது மனத்தினுடைய எண்ணத்தை பொறுத்திருக்கிறது, மனோபாவனையை பொறுத்திருக்கிறது. எனவே வீழ்வதை பற்றி நாம் கவலையே படக்கூடாது. அது நம்முடைய ஒரு இயல்பு தான். ஏன்னாக்கா நம்ம தவிழ்ந்துட்டு போகிற நிலை, ஆன்மீக வாழ்க்கையில் தவிழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எழுந்து நிற்க வேண்டும். நிற்கும்போது பல தடவை நாம் கீழே விழுவோம். ஆனாலும் விழுவதை பற்றி நினைக்கவே கூடாது. அப்போ நாம் எதற்காக போராடுகிறோம்? தாய்மானவரே ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார், எடுத்த தேகம் இறக்க முன்னே என்னை கொடுத்து நின்னையும் கூடவும் காண்பேனோ, அடுத்த தேர் அறிவாய் அறியாமையை கெடுத்த இன்பக்கிளீர் மணிக்குன்றமே. இந்த உடம்பு இறக்கத்துக்கு முன்னாடியே என்னை கொடுத்து நின்னையும் கூடவும் காண்பேனோ. என்னை கொடுத்து, இதுதான் முக்கியமான வார்த்தை. ஸோ இறைவனை அறிய வேண்டும் என்பதால் நாம் முற்றிலும் அவனுக்கு அர்ப்பணம் ஆக வேண்டும். நான் எனது என்ற அகங்காரம் மமகாரங்கள் அனைத்தும் இறைவனுக்காகவே இருக்க வேண்டும். எனக்கென்று எதையுமே நான் எதிர்பார்க்கக்கூடாது. முழுக்க முழுக்க சமர்ப்பணம். உனக்கு நான் என்னை கொடுத்து விட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். இதுதான் முழு துறவு. இந்த உலகத்திலிருந்தோ அல்லது மறு உலகத்திலிருந்தோ எனக்கு எதுவுமே வேண்டாம்.
நான் பெற்றதெல்லாம் போதும், நான் வாங்கி கட்டி கொண்டதெல்லாம் போதும், இனிமேல் நான் வாங்கி கட்டியே விரும்பலை. மீன்ஸ் வாங்கி கட்டியதெல்லாம் பிறவிகள். ஒரு பிறவி எடுத்தாக்க என்னென்ன வாங்கி கட்டியது நமக்கே தெரியும். ஸோ இந்த எல்லாமே இந்த ஒரு உடல் மன சேர்க்கை, உன்னை பிரிந்த ஒரு நிலை, நான் எனது என்ற அகங்கார மமகார நிலை, இதனிலிருந்து நான் பட்டதெல்லாம் போதும், இது எனக்கு வேண்டவே வேண்டாம், இறைவா உனக்கே நான் என்னை ஒப்படைக்கிறேன், எடுத்துக்கொள். இது எப்படின்னா 7 ஜாடி தங்கம் மாதிரி. குருதேவர் ஒரு கதை சொல்வார். ஒருத்தனுக்கு ஒரு நாவிதன், அவன் அரசங்கிட்ட நாவிதன் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். நல்லா ஹாப்பியாக இருந்தான். சொற்ப வருமானம் இருந்தால் கூட அவன் அதை பற்றியெல்லாம் கவலையே பண்ணல. நல்ல உலகத்திலேயே அவன் தான் ஆனந்தமான ஆள் மாதிரி இருக்கிற மாதிரி இருப்பான். எல்லோரும் பொறாமப்படுவான் அவன் அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து. எளிமையான வருமானம் இருந்தால் கூட அவன் சந்தோஷமாக இருப்பான். அப்படி இருக்கும்போது அவன் அரண்மனைக்கு போவான். ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு மரத்து மேலே ஒரு குரல் கேட்கும். உனக்கு 7 ஜாடி தங்கம் வேணுமா அப்படின்னு கேட்கும். 7 ஜாடி முழுக்க தங்கம் காசு வேணுமா? இது கேட்டால் யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் அப்பா உனக்கு 1 கோடி ரூபாய் வேணுமா, 7 கோடி ரூபாய் உனக்கு வேணுமான்னு கேட்டால், என்னது 7 கோடி ரூபாவா? ஆமாம். சும்மா சொல்கிறீங்க? இல்லை, நிஜமாகவே சொல்கிறேன். எதுக்காக இதை கொடுக்குறோம்? உன் மேலே அன்பு இருக்குது, உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன், வச்சுக்கோ. நிஜமாகவே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடும். வேறு எதுவுமே கேட்க மாட்டோம். இது நமக்கு வேணுமா, இந்த 7 கோடி எதுக்கு தேவை, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் கவலையே பட மாட்டோம். இலவசனாக்கா எது வேணாலும் வாங்கிக்குவோம். அற்பமான பொருளாக இருந்தால் கூட இலவசனாக்கா நம்ம வாங்கிக்குவோம். கெட்டு போன விஷமாக இருந்தால் கூட இலவசம் கொடுத்தா நம்ம வாங்குற அந்த ஒரு கணக்கில் தான் நம்ம மனுஷாளுகே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவனும் எங்கே இருக்குன்னாக்கா, உன் வீட்டுக்கு போ, அந்த 7 ஜாடி தங்கம் உன் வீட்டில் இருக்குன்னு சொல்லி அந்த குரல் சொல்லும். அவனும் வீட்டுக்கு போவான். ஒவ்வொரு ஜாடி திறந்து பார்ப்பான். ஆஹா, 5 ஜாடி முழுக்க தங்கம் இருக்குது, 6 ஜாடி முழுக்க இருக்குது. 7வது ஜாடி பார்த்தா 3/4 வாசி தான் இருக்கும். அடக்கடவுளே, இது என்ன 3/4 வாசி தான் இருக்குதே, இது கம்மியாக இருக்குதே, என்ன பண்ணுது? சரி, இது எப்படியாவது 3/4 வாசி 7 ஜாடி நாம் நிரப்பணும்னு சொல்லி அவனுக்கு எண்ணம் வந்துச்சு. அவன் இருக்கிற நகையெல்லாம் தங்க காசாக மாற்றி போடுவான். அப்புறம் என்னென்னமோ பண்ணுவான். சாப்பாடு 3 வேளை சாப்பாடு 1 வேளை சாப்பாடாக மாற்றுவான். பிள்ளைகளையும் பட்டினி கிடப்பான். அரசு நீங்கள் கொடுக்குற சம்பளம் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். இன்னும் இது வரைக்கும் நீ கேட்டதே கிடையாது. இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கொடுப்பா. அப்படி 6 மாதம் போயிடுச்சு. அவன் உடம்பு மெலிசாக போயிட்டுருக்கு. அவன் சொன்னான், ஐயா நீங்கள் கொடுத்த சம்பளம் பத்தில் இன்னும் கொஞ்சம் படுத்துங்கோ, உங்கள் ராஜா உங்கள்கிட்ட சேவகம் பண்ணுறேன், இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். ராஜாவுக்கும் ஒரு இதுவாச்சு. இன்னும் நல்லா தானே இருந்தான், இப்படி பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல, இன்னொரு வாட்டி உனக்கு டபுள் ப்ரமோஷன். அதே மாதிரி அதிகமான இது, முதல்ல நீ எவ்வளோ 10,000 சம்பளம் வாங்கியிருந்தாக்கா ஆல்ரெடி உனக்கு 20,000 கொடுத்துருந்தேன், இப்போ 40,000 ரூபாய் சம்பளமாகவே கொடுக்குறேன், வச்சுக்கோ. அப்புறமா பார்த்தா ஒரு 6 மாதம் ஐயா பத்தல. அவனுக்கு அரசனுக்கு டவுட் வந்து, நீ ஏதாவது 7 ஜாடி அந்த தங்க வச்சுட்டு இருக்கியா? ஆமாம், முதல்ல அது அந்த 7 ஜாடி எடுத்துன்னு போயிட்டு அந்த பூதத்தைக்கிட்ட கொடுத்துரு, அது நீ எவ்வளோ தான் போட்டாலும் அது நிறையாது அப்படின்னு சொன்னான். அவனும் கொடுத்துட்டு பிறகு அப்பாடா நிம்மதின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த உலகத்தில் இந்த லௌகிக ஆனந்தத்தை நம்ம பெறுகின்றதுக்கு ஒவ்வொரு முயற்சியும் பார்த்திங்கன்னா இந்த 7 ஜாடியை நிரப்பத்துக்கு நாம் பண்ணுற முயற்சிகள் தான். கண்களால் நாம் விருப்பமானதை பார்க்கணும்னு நினச்சி நம்ம பார்க்க அது ஒன்றுமே பூர்ணத்துவமே கிடையாது, போதுன்னு சொல்ல முடியாது. காதாலும் சரி, வாயால் பேசுறதும் சரி, இந்த புலன்களால் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே நம்ம செய்ய மேலும் மேலும் அதை பண்ணணும்னு தோணுமே தவிர அமைதியை நோக்கி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆனந்த நிலையை நோக்கி அது போகவே போகாது. ஸோ எழுத்த தேகம் இறக்க முன்னே என்னை கொடுத்துனாக்கா அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். உலக விஷயங்களை தேடுகின்ற நிலையை விட்டு இறைவனுக்கு என்னை கொடுக்கின்ற விஷயத்தில் நாம் முனைப்பு காட்ட வேண்டும். எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதற்கு பதில் நான் உனக்கு எப்படி தர வேண்டும், எப்படி உனக்கு அர்ப்பணமாக வேண்டும், என் மனத்தை எப்படி செம்மைப்படுத்தி உனக்கு கொடுக்க வேண்டும், என்னுடைய மனத்தில் எப்படி ஆசாபாச எண்ணங்கள் இல்லாமல் உன்னுடைய நினைவாகவே இருக்க முடியும். அதற்கு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களில் அற்பமான ஆசைகளை கொள்ளக்கூடாது. நிலையற்றவற்றை நிலையற்றதாகவே நாம் பார்க்க வேண்டும். அழிகின்ற பொருளில் அழியாத உன்னை நான் பார்க்க வேண்டும்.
இந்த ஒரு மனநிலையோடு நம்ம இருந்தோம்னாக்கா தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனாக்கா நம்ம ஏற்கனவே எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் நம்ம இருப்போம். ஸோ அடுத்த பேர் அறிவாய் அறியாமையை கெடுத்த இன்பத்திலே மணிக்குன்றே அப்படின்னு பாடுறார். இறைவா, எல்லோருடைய நிலையும் நீ அறிவாய், அறியாமையும் போக்குகின்ற தயாபரன் நீ, இன்பக்கிளிர் மணிக்குன்றமே, அதாவது மலையை போன்ற ஆனந்த நிலையை தருபவன், எனக்கு கருணை செய் என்ற வேண்டுதலோடு இது சொல்கிறார். நாம் சொன்ன மாதிரி ஆனந்தம், தடையற்ற ஆனந்தம், முடிவில்லாத ஆனந்தம், இங்கே அதுதான் சொல்கிறார். ஓயாதோ என் கவலை, உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆனந்த வெள்ளம், தடையில்லாத ஆனந்தம் நமக்கு வேண்டும். அது எப்போ வரும்னாக்கா நாம் தடுக்கும்போது. கீதையில் ஒரு ஸ்லோகம், பாக்கிய பர்ஷேஷ் அசக்தாத்மா விஞ்யத் ஆத்மனி யத் சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே. புற விஷயங்களில் யாருக்கு பற்றுதல் இல்லையோ, ஆத்மாவிலேயே யார் ஆனந்தத்தை காண்கிறானோ அவனே அந்த இன்பத்தை அடைகிறான். அந்த ஆன்ம ஆனந்தம் அதுதான் தடையற்ற ஆனந்தம். அது இறைவனோடு ஒன்றுபட்ட நிலையில் வருகிறது, ஆன்மாவோடு ஒன்றுபட்ட நிலையில் வருகிறது. ஸோ இந்த ஆனந்தத்தை தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஆனந்தமாக இருக்கிறது தான். அந்த ஆனந்தத்தை அடைவதற்காகத்தான் நாம் போயிட்டே இருக்கிறோம். ஓயாதோ என் கவலை, உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ, ஐயா பகராய் பராபரமே. இந்த ஆனந்தத்தை தேடி தான் போகிறோம். என்னன்னாக்கா நாம் தேடுறது எல்லாமே அற்பமானது, அடுத்ததாக அற்ப கணத்திலேயே இருக்கக்கூடியது. ஆனந்தம் அற்பமானது, ரெண்டாவது அற்பமான கணத்தில் சொற்பமான கணத்திலேயே இருப்பது. இதை விட்டு விட்டு நிரந்தர ஆனந்தத்தை நாம் தேட வேண்டும். அதற்கு ஒரே வழி உள்முகமாக திரும்ப வேண்டும், அந்தர்முகமாக பயணிக்க வேண்டும். அந்த அந்தர்முகமாக பயணித்தோம் என்றால் வழி நிச்சயமாக பிறக்கும். அந்த ஒரு ஏக்கத்தோடு பிரார்த்தனை செய்தால் இங்கே ஒரு பேசின மாதிரி விடை இறைவனிடத்தில் கிடைக்கும். இந்த தினத்தில் 2 கண்ணியை நாம் பார்த்தோம். பாராயோ என்னை முகம் பார்த்தொரு கால், என் கவலை தீராயோ வாய் திறந்து செப்பாய் பராபரமே. ஓயாதோ என் கவலை, உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ, ஐயா பகராய் பராபரமே. இந்த 2யும் பார்த்தோம். 2த்துலேயுமே கவலை. எத்தகைய கவலைன்னாக்கா அந்த ஆன்ம நிலையை, இறைநிலையை அடைய முடியவில்லையே என்ற கவலை. அதற்கான தீர்வு இறைவனிடத்திலுமே கேட்பது. அத்தகைய இறைவனிடத்தில் அவர் கேட்ட அந்த ஒரு பிரார்த்தனையை நாம் பார்த்தோம். அடுத்த வாரம் அதனுடைய தொடர்ச்சி, எப்படிப்பட்ட இயக்கத்தோடு கேட்க வேண்டும், அதற்கான ஒரு வழியை காமிக்கிறார். ஓஹோ உன்னை பிரிந்தார் உள்ளம், கனலில் வைத்த பாகோ மெழுகோ பகராய் பராபரமே. உன்னை பிரிஞ்ச உடைய உள்ளம் எப்படின்னா, கனலில் நெருப்பில் வச்ச பாகு எப்படி உருகுமோ, மெழுகு நெருப்பில் இருக்கிற மெழுகு எப்படி உருகுமோ அந்த மாதிரி உருகுகின்றது அப்படின்னு பொருள்பட அருளியிருக்கிறார். இதனுடைய விளக்கத்தை வரும் வியாழக்கிழமை என்று பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.